வணக்கம். இந்த நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நவம்பர் 25ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. நவம்பர் 27, 28ஆம் தேதிகளில் சென்னையில் கனமழைக்கு வாய்ப்பு. நவம்பர் 27ஆம் தேதி விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. சென்னை அருகே பட்டாபிராமில் 330 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள டைடல் பார்க்கை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 6000 பேருக்கு வேலை கிடைக்கும் என தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் சென்ற முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. சாலைகளில் திரண்டிருந்த மக்களை சந்தித்ததுடன் கோரிக்கை மனுக்களையும் பெற்றார். நெல்லையில் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் மோதிக்கொண்ட நிர்வாகிகள். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் மோதல். ரஜினியுடன் அரசியல் குறித்து பேசியதாக சீமான் பேட்டி. தமிழ்நாட்டில் அனைவருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் கருத்து. சந்திச்சா 2 பேரும் என்ன பேசுவோம்? திரைப்படம் குறித்து பேசுவோம், அரசியல் குறித்து பேசுவோம், பேசியிருப்போம்ல. அதுதான் செய்தி. அப்புறம் அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னா நாங்கள் உங்க 2 பேரும் நாங்கள் 2 பேரும் உங்க முன்னாடியே பேசிட்டு இருந்திருக்கலாமே. தனியாக தங்கி என்றால் நண்பன். நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்த நிலையில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம். சங்கின்னா நண்பன் இருக்குது. முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜனுக்கு எதிரான நில மோசடி வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. வழக்கை ரத்து செய்ய கோரி சுரேஷ் ராஜன் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவின் இன்பதுரை கேவியட் மனு. சிபிஐ விசாரணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டால் அதிமுக தரப்பு கருத்தையும் கேட்க வேண்டும் என கோரிக்கை. சென்னையில் மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷுக்கு ஜாமீன் மறுப்பு. மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். அவுட் சோர்சிங் முறையிலான பேராசிரியர் நியமன அறிவிப்பை திரும்ப பெற்றது அண்ணா பல்கலைக்கழகம். பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் முடிவு. தமிழ்நாட்டில் நாளை கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் என அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. தொடர் மழையால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். வண்ணாங்குண்டு, பத்ராத்தரவை உள்ளிட்ட கிராமங்கள் தவிப்பு. பெர்த் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 150 ரன்களுக்கு சுருண்டது இந்தியா. முதலாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியாவும் 4 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. அடுத்த ஆண்டுக்கான IPL தொடர் மார்ச் 14ஆம் தேதி தொடங்குகிறது. 2026, 2027 ஆண்டுகளுக்கான தேதியும் வெளியீடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரிப்பு. 5 நாட்களில் 2000 ரூபாய்க்கும் மேல் அதிகரித்த நிலையில் இன்று ஒரு சவரன் 57,800 ரூபாய்க்கு விற்பனை. இன்று ஏற்றத்துடன் வர்த்தகமாகும் இந்திய பங்குச் சந்தைகள். நேற்று சரிவை சந்தித்த அதானி குழும பங்குகளின் மதிப்பு இன்று அதிகரிப்பு.
சென்னை அருகே பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள டைடல் பார்க்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தரமணி கோவையை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பில் டைடல் பார்க் கட்டப்பட்டது. 6000 சதுரடி முதல் 1,00,000 சதுரடி வரை அலுவலகங்களுக்கு ஏற்ற இடவசதியுடன் கூடிய டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முன்னதாக பட்டாபிராம் ரயில்வே மேம்பாலத்தில் நின்றபடி டைடல் பார்க்கை முதலமைச்சர் பார்வையிட்டார். மேலும் பொதுமக்களிடம் மனுக்களையும் முதலமைச்சர் பெற்றுக் கொண்டார். சர்வதேச தரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த டைடல் பார்க் மூலம் சுமார் 6000 பேருக்கு நேரடியாக வேலை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. பெரிய அளவிலான வாகன நிறுத்துமிடம், தடையற்ற மின்வசதி, உணவுக்கூடம் உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் இந்த டைடல் பூங்காவில் இடம்பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் சிட்கோ தொழிற்பேட்டையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் அமைக்கப்பட்ட துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 18 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட இந்த மையத்தில் பொறியியல் பரிசோதனை கூடம், காப்புரிமை வசதி, மேம்பட்ட பயிற்சிக்கான வசதிகள் இடம்பெற்றுள்ளன. திருநெல்வேலியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் அக்கட்சி நிர்வாகிகள் அடித்துக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருநெல்வேலியில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, வரகூர் அருணாச்சலம் தலைமையில் அதிமுக கள ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாப்புலர் முத்தையா பேசியதற்கு தற்போதைய மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜாவின் ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. தேர்தலில் மிக குறைவான வாக்குகளை வாங்கிவிட்டு தற்போது சண்டை போட்டுக் கொள்கிறீர்களா என்று மேடையிலேயே முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கண்டித்தார்.